இந்த அரசியல் பொலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், கடந்த ஒரு 4-5 நாளாக இல்லை ஒரு மாதமாக நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயங்கள், தமிழ்நாட்டில் நடந்த நிறைய மக்கள் பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நாளில் காணாமல் போச்சு. நேற்று நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸோ ஒரு விஷயத்த பெருசாக ட்ரெண்ட் பண்ணாங்க. அதாவது சேவ் டிஎன் உமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேகு பெரிய லெவலில், இந்தியா லெவலில், அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ட்ரெண்டாகலாம் ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி நிறைய நியூஸ்லலாம் பேச ஆரம்பித்தாங்க. சடனாக ஒரு செகண்டில் எப்படி இப்போ மழை வரும்போது இந்த க்ளவுட் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், அந்த மாதிரி ஆன்லைன் ஃபுல்லாக வேற ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. என்னடான்னு உத்து கவனிக்கும் போது டிவிக்கே என்டிஏ கூட்டணியில் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனலும் அதை பற்றி பரப்புனாங்க. நம்ம கூட அதை பற்றி ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தோம். அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல, தலைமை அறிவிக்கிறது வரைக்கும் எல்லாம் நம்ம தோழர்கள் எல்லாம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த விஷயத்தை நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லா இடத்துலையும் ஷேர்லாம் பண்ணோம். ஆனால் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி மிகப்பெரிய லெவலில் பரவ ஆரம்பிச்சிச்சு, எல்லா நியூஸ்லையும் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தலைமை சைட்லேருந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, இல்லை மாவட்ட செயலாளர்கள்லாம் சொன்ன மாதிரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுது. ஸோ இதெல்லாம் உத்து கவனிக்கும் போது எனக்கு ஒரு நல்லதாக ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது இது ஃபுல்லாக என்னோட கருத்துக்கள் மட்டும்தான். இவ்வளோ பெரிய விஷயம் தூத்துக்குடியில் நடக்குது. நம்மளோட தேர்தல் பிரிவுலேருந்து பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியே போய் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அவங்களோட குடும்பத்தையெல்லாம் சந்திச்சிருக்காங்க. நம்ம தோழர்கள், நம்ம கட்சியில் இருக்கிற நிறைய மாவட்ட செயலாளர்கள், நம்ம நிறைய நிர்வாகிகள் அவர் கூட போய் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. 24 மணி நேரமும் நம்மளோட கட்சி அவங்க கூட உறுதுணையாக நிற்கும், எப்போ வேணால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பர்லாம் கொடுத்துட்டு அவங்களோட கஷ்டம் துயரம் என்னன்றது நமக்கு தெரியும், நடந்த விஷயம் தெரியும். ஒரு டாய்லெட் இல்லை அந்த கிராமத்தில், அந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருந்தது. இதெல்லாம் நடக்கும்போது நடுவில் கனிமொழி அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இதே சம்பவம் நடந்த தூத்துக்குடிக்கு கனிமொழியும் திமுக நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள முற்றுகையிட்டு நிறைய மகளிர் அவங்கள திட்டி அதை அவங்கள அந்த கிராமத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த நியூஸும் ஆன்லைனில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. திமுகவை விரட்டி அடித்த பொதுமக்கள்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆன்லைனில் பேசும் பொருளாக இருந்தது. ஸோ இது எல்லாமே, அதாவது டிவிகேக்கே தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய ஆதரவு கிடச்சதோ அதே மாதிரி நம்ம திமுகவுக்கு மக்கள் மத்தியில் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா விரட்டி அனுப்பப்பட்டாங்க. இந்த செய்தி பெரிய லெவலில் பேசும் பொருளாக வந்தது. பேச பேச இதை நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, நிறைய நியூஸ் கார்டு போட்டாங்க, நிறைய இடத்துல பேச ஆரம்பித்தாங்க. திடீர்னு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு கார்டு வருது. அதாவது என்டிஏ கூட்டணியில் டிவிகே விஜய் அவர்களும் நம்ம அதிமுக நிர்வாகிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி கிளம்புறாரா நாளைக்கான்னு தெரியல, டெல்லிக்கு விஜய் அண்ணா போகிறாரு. சிபிஐ விசாரணை கூப்பிட்ருக்காங்க, 3வது முறையாக கூப்பிட்றாங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ செந்தில் பாலாஜி அவரை கரூர் இஷ்யூக்காக அவங்களையும் செந்தில் பாலாஜியும்